Okay. Hello traders, this is Prasant from Wealth Creator. எஸ்டர்டே லெவல்ஸ் கொடுக்கல, லாஸ்ட் 2 டேஸாகவே லெவல்ஸ் எதுவும் கொடுக்க முடியல. மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூஜாக இருந்ததுனால லெவல்ஸ் எதுவும் கொடுக்கல, வார் இஷ்யூஸ் இருக்கிறதுனாலையும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ காலையில் ஒரு லோ வச்சுட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே தான் மார்க்கெட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் வந்து சைட்வேஸில் தான் மார்க்கெட் இருந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காலையிலோட லோவில் தான் வந்து ஒரு நல்ல ட்ரேட் எடுத்தாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷாகவே மேலே போய் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு இல்லை, மார்க்கெட் இன்னும் ரெக்கவர் ஆகலை. மார்க்கெட் வந்து ஒரு கேப்பை தான் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ விசுவலாக ஒரு கேப் இருக்குது. ஸோ இதுதான் அந்த கேப்பு. இந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த கேப்பு 24,847 இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹை வச்சது 24,849. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடந்தது ஒரு கேப் ஃபில்லிங் தான். ஸோ இதுக்காக மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு, வார் இஷ்யூஸ் வந்து முடிய போகுதுன்னு எதுவும் நினச்சிக்க வேண்டாம். ஸோ மார்க்கெட் வந்து ப்ராப்பராக அதோட லெவல்ஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு லெவலை தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட் வந்து. ஸோ இந்த கேப் வந்து இருந்துச்சு. ஸோ இது க்ரீன் கேண்டில் இருக்கிறதுனால கேப் மாதிரி தெரியலை, பட் இது ஆக்சுவலாக ஒரு கேப் தான். ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ரிவர்ஸ் ஆகி கீழே வந்துட்டாங்க. ஸோ அகைன் வந்து இன்னொரு கேப் இருக்குது கீழே. நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பையும் மார்க்கெட் இன்னும் ஃபில் பண்ணணும். ஸோ அதை ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து இப்போ ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க. இது டே கேண்டில் வச்சுருக்கேன். இதை ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்காங்க மார்க்கெட்டு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் வந்து இந்த வார் இஷ்யூ கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இன்னும் கீழே தான் வருவாங்க. ஸோ நாளைக்கு தான் நமக்கு தெரியும். ஸோ எப்போயுமே சாட்டர்டே சண்டேல தான் வந்து ஏதாவது சொல்யூஷனுக்கு வரும். இந்த மாதிரி குளோபலாக ஜியோ பொலிட்டிக்கலாக ஏதாவது இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா. ஸோ நாளைக்கு ஃப்ரைடே முடிச்சுட்டு இனி சாட்டர்டே சண்டேல ஏதாவது வந்து சீஸ்ஃபயர் நடந்துச்சு அப்படின்னா மண்டே மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸோ குளோபலாக எல்லா மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து எப்பயுமே ப்ரீவியஸாக ஏதாவது இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னா சென்ஸ் பண்ணி மார்க்கெட் மேலே வந்துடும். ஸோ அந்த மாதிரி கூட மார்க்கெட் மேலே வந்திருக்கலாம். பட் டெக்னிக்கலாக மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஃபில்லிங் ட்ரேட் தான் இன்றைக்கி முடிச்சிருக்காங்க. ஸோ கேப் ஃபில்லிங் முடிச்சுட்டு அந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இப்படி தான் மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு லெவல் சொல்கிறேன். ஆல்ரெடி கொடுத்த லெவல்ஸ் தான் இப்போ வரையும். ஸோ இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லெவல்ஸ் தான் இப்போ வரையும். பெரிய லெவல்ஸ் எதுவும் கொடுக்க முடியல, மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கிறதுனால. மார்க்கெட் வந்து 17 இந்தியா விக்ஸ் வந்து 17 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் எப்பயுமே 12 to 13 தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து வாலட்டைல் அதிகமாக இல்லாமல் இருக்கும். 14 above போச்சு அப்படின்னாலே பை சைடும், அதாவது புட் சைடும் பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, கால் சைடும் பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. மார்க்கெட்டு ஒரு 3 கேண்டில் அப் சைடு போச்சு அப்படின்னா மறுபடியும் 3 கேண்டில் டவுன் சைடு தான் வரும். இந்த மாதிரி ட்ரேட் நடக்கும்போது நம்மளால் ப்ராஃபிட் கரெக்டாக எக்ஸாக்டாக புக் பண்ண முடியாது. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அதிகப்படியாக ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ 17 இருக்குது. நேற்று இந்தியா விக்ஸ் வந்து 20 இருந்தது, இன்றைக்கி 17 வந்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு 3 பாயிண்ட் அல்லது 2 பாயிண்ட் மார்க்கெட்டில் அந்த கம்மியாச்சு அப்படின்னா, அந்த வாலட்டிலிட்டி கம்மியாச்சுன்னா தான் எக்ஸாக்ட் லெவலே எங்கே சப்போர்ட்ஸ் எடுக்கிறாங்க, சப்போர்ட் ஜோன்ஸ் என்னங்கிறது ஒரு அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது வரையும் மார்க்கெட் வந்து ரேண்டமான சப்போர்ட்டில் ரேண்டமான ரெசிஸ்டன்ஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னொரு கேப்பும் இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில். ஸோ அதை மேபி ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ சீஸ்ஃபயர் அந்த ரீசன்லாம் வச்சு ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது மண்டே. பட் அப்படி இல்லை அப்படின்னா, வார் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த கேப் இப்போதைக்கு ஃபில் ஆகாது. இந்த கேப்பை வந்து மேபி ஒரு மந்த் மிடில் தான் ஃபில் ஆகும். ஸோ அது வரையும் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட் பார்த்துட்டு மண்டேலேருந்து உங்களுக்கு மண்டேக்கான லெவல்ஸை வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.